அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நெல்லையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? இந்த ஆவணி மாத பிறப்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்டவைகள் வந்து இப்ப வந்து ஆவணி 10 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நாளை வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த வளர்பிறை சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா இருக்குது. இன்று தொடங்கி, அதாவது நாளை துவங்கி ஏறத்தாழ செப்டம்பர் 10 வரை வந்து தொடர்ச்சியா அந்த சுப முகூர்த்த நாட்கள் வருது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது பூக்களோட விலை கிட்டத்தட்ட 100% அளவிற்கு உயர்ந்திருக்குது. நேற்று முன்தினம், நேற்று முன்தினம், அதற்கு முன்தினம் உள்ளிட்டவைகள் பாத்தீங்கன்னா மல்லிகை பூ கிலோ ஒன்றுக்கு 400 ரூபாய் வரை விற்று வந்த நிலையில இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கு விற்கப்படுது. இந்த பூ வந்து நேற்று பாத்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கிலோ ஒன்றுக்கு 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில ஏறத்தாழ 100% அளவிற்கான விலை உயர்வை இன்று சந்திச்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிச்சி பூ, முல்லை உள்ளிட்டவைகள் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதே மாதிரி 100% அளவுக்கு விலை உயர்வை சந்திச்சிருக்குது. 700 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இந்த பிச்சி, முல்லை உள்ளிட்ட பூக்கள் வந்து தற்போது 1400 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோஜா, செவ்வந்தி, சாமந்தி உள்ளிட்ட பூக்களோட விலையும் கிட்டத்தட்ட கிலோவுக்கு 80 முதல் 120 ரூபாய் வரை வந்து விற்கப்பட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா துளசி ஒன்று வந்து ஒரு கெட்டு ஒன்று 10 ரூபாய் முதல், அதாவது 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று துளசி கெட்டு ஒன்றுக்கு ஏறத்தாழ 30 ரூபாய்க்கு விற்கப்படுது. விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வந்து இந்த விலையேற்றத்தால் மகிழ்ச்சியான அடைந்திருக்கிற நிலையில பொதுமக்கள் வந்து ஒரு மிகுந்த அதிர்ச்சியில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 100 பூ வாங்க போகிற ஒரு சாமானியனுக்கு ஏறத்தாழ 200 ரூபாய் வரை, அதாவது 100 மல்லிகைப்பூ வாங்குறதுக்கு போனாங்கன்னா 200 ரூபாய் வரை தேவைப்படுற ஒரு சூழ்நிலையில பூக்களோட விலை உயர்வு வந்து பொதுமக்கள் கடுமையா வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பூ வியாபாரிகள்கிட்ட இது குறித்து கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, தொடர்ச்சியா வந்து சுபமுகூர்த்த நாட்கள் வருதுங்க, அதனால இந்த பூக்களோட விலை மேலும் உயர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறத தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. ஒரு புறம், அதாவது விவசாயிகள் வந்து ஒரு புறம் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் பொதுமக்கள் தரப்புல வந்து ஒரு கடும் அதிருப்தியை தற்போது வரை நிலவிட்டு இருக்கப்படி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.